السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வாரமும் திங்கட்கிழமை இங்கே கோப்ரா ஜமாத் சகோதரர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ரமலானுக்கு முதல்ல நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்தோம். தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் மார்க்க விஷயங்களை படிக்கணும் அப்படின்ற சகோதரர்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அதாவது சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு, இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அல்லது இதை பற்றி படிப்பிக்கணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் இதை தெரிஞ்சு கொள்ளணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். இப்போ முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லது சில விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், கொஞ்சம் வாசிப்பு நீண்ட காலம் இடைவெளி விடுபட்டதால் மறந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சு கொள்றதால என்ன பெனிஃபிட், ரசூலுல்லாஹ்ட வரலாற்றை தெரிஞ்சு கொள்றதால நமக்கு என்ன பெனிஃபிட், யாருக்காவது கொஞ்சம் சொல்லலுமா? சும்மா சொல்லுங்கள், தெரிஞ்சதை சொல்லுங்கள். நமக்கு என்ன பெனிஃபிட்? ஏதாவது ஒன்றும் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்ட தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது. அப்படி தானே? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ட வரலாறை படிக்கிறதன் மூலமாக நமக்கு ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரிகளை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி வேறு என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? முன்மாதிரின்றது பொதுவானது. எப்படி? சும்மா சொல்லுங்கள், உங்களுக்கு ஐடியா வாரத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி தாவா செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா அணுகுமுறை ஒவ்வொரு காலத்திலும், அதாவது தங்களை எதிர்த்து வந்தவர்களோட, தங்களுக்கு மிக அநியாயம் பண்ணினவங்களோட, அதாவது எதிரிகளோட எப்படி ஒரு அழகான முறையை கையாண்டாங்க அப்படின்ற ரசூலுல்லாஹ்ட அந்த தாவாவுடைய நல்ல அணுகுமுறையை நம்ம படிக்கலாம். அப்படித்தானே? வேறு என்ன ரசூலுல்லாஹ்ட வரலாறு தெரிஞ்சு கொள்றதால நமக்கு நன்மை? நம்ம இது படிக்க முதல்ல ஒரு முன்னோட்டமாக நீங்கள் படித்த விஷயங்கள் தானே, எல்லாருக்கும் இது தெரியும். வேறு என்ன முன்னுதாரணமாக சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்ட வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. அப்படி தானே? அந்த சம்பவங்களை தொட்டு அல் குர்ஆன் வசனங்கள் நிறைய இறங்கிச்சு. அப்படி தானே? இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லான், லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அல்லாஹ் தஆலா மரத்தடிக்கு கீழே நபிக்கு உடன்படிக்கை பையத்து செய்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். அது என்னது? அது என்ன மரத்தடிக்கில் என்ன நடந்தது, எங்கே சம்பவம் நடந்தது? அப்போ இந்த பின்னணிகளை வரலாறுகளை நம்ம எப்போ இந்த ஹிஸ்ட்ரியை ரசூலோட வரலாற்றை தெரிகிறோமோ அப்போ இந்த குர்ஆன் வசனங்கள் நிறைய இறங்கின சந்தர்ப்பங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது இந்த தவாவில் ஒரு நல்ல ஒரு பக்குவம் நமக்கு வரும். இப்போ நமக்கு இந்த உலகத்தில் ஒரு ரோல் மாடல் யார்? ரசூலுல்லாஹ். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த ரசூலுல்லாஹ்ன்ற அந்த வரலாறை சரியாக படிக்காததாலையும் அந்த பக்கம் மக்கள் அவங்களோட கவனத்தை திருப்பாதத்தாலையும் இன்றைக்கி யாரையோ மக்கள் ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. அவங்க அந்த வாழ்க்கையில் அவங்கள ஒரு முன்னுதாரணமாக பின்பற்றத்தக்க ஆட்களாக எடுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிற மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்ன செய்யுங்க, என்ன பின்பற்றுங்க. யாரை பின்பற்றுங்க? நபியை பின்பற்றுங்க. யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ நபியை நாங்கள் பின்பற்றினா அல்லாஹ்ட அந்த அன்பு நமக்கு கிடைக்கும். சொர்க்கம் போகிறதுக்கு ஆக முக்கியம் என்ன? நம்ம அகீதாவோட அமல்களோடு வாழ்கிறது போல அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அல்லாஹ்ட அன்புகள். இது யார் சொன்னால்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வருது. எப்படின்னு சொன்னால், உங்களில் யாரும் நீங்கள் உங்களோட அமல்களை கொண்டு அல்லாஹ் இடத்துல தப்ப முடியாது. ஏன்னா நீங்கள் அமல் செய்கிறீங்க, தொழுகிறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, தஹஜ்ஜத்து, கியாமுல் லைல், உம்ரா, ஹஜ்ஜி, நோன்பு, இதை கொண்டெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாது? தப்ப முடியாது. யார் சொன்னால்?
நாம் சொன்னால் நாம் அமலில் சும்மாவே பலகீனமாக இருக்கிறதால சில நேரம் அதை வச்சு சொல்லலாம். சொன்னது யார்? அமலில் மிக முக்கியமாக கால்கள் வெடிக்கும் அளவு தொழுத நபி சொல்கிறான். கால்கள் வெடிக்கும் அளவு எந்த அளவுக்குன்னு சொன்னால், யாரை சொல்லலாம், நீங்கள் தான் முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டால எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இரவில் நீங்கள் கண்முழிச்சு நீங்கள் விடிய விடிய வணங்கணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? அஃபலா உஹிப்பு அன் அகூன் அபுதன் ஷக்கூரான்னா, நான் அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னால் அவ்வளோ இபாதத் செஞ்ச ரசூல்லா சொன்னாங்க, இபாதத்தால் அமல்களால் நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. உடனே சஹாபி கேட்குறாங்க, ஒலா அந்த நீங்களும் தான் அமல் செய்றீங்க, அப்போ நீங்களும் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாதா? ஒலான்னு நானும் போக இயலாது. அல்லாஹ் அவன் இரக்கத்தை கொண்டு என்ன சூழ்ந்து கொண்டாலே தவிர. அப்போ அல்லாட இரக்கம் தான் நம்ம சொர்க்கம் போகிறதுக்கு மிக முக்கியமானது. நிறைய அமல் செஞ்சவங்க சில நேரம் நரகம் போகலாம். எந்த அமலும் செய்யாமல் சிலவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்க. எந்த அமலும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாமா? அது எப்படி போகலாம்? அல்லாட மன்னிப்பும் பாருங்கள், 99 கொலை செஞ்ச ஒரு மனிதர் எந்த நன்மையும் செய்யலை, ஆனால் அல்லாட மன்னிப்பால் சொர்க்கத்துக்கு போனார். காரணம் அவர் அல்லாட மன்னிப்பை நேசித்தார், மன்னிப்புக்காக முயற்சி செஞ்சார், பாடுபட்டார், அந்த பூமியை நோக்கி நடந்தார். படிச்சுக்கிறோம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆகவே அல்லாட இரக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா நபியை பின்பற்றணும். அப்போ நபியை பின்பற்றணும்டா அவங்களோட பண்பாடுகள் அஹ்லாக், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் தான், நீங்கள் மகத்தான ஒரு நற்குணமுள்ளவராக இருக்கிறீர். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? நபியை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் மகத்தான நல்ல குணமுள்ளவராக இருக்கிறீர். அப்போ நற்குணத்தை எங்கேருந்து படிக்கிறது? நாமளா கற்பனை பண்ணி நபி இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு முடிவெடுக்கிறதா? இல்லை, எல்லா கட்டத்திலையும் பாருங்கள் ரசூலுல்லாஹ். நாம் எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு ஆள் ஒரு துன்பம் செஞ்சால் நம்ம என்ன முடிவு கூறுவோம்? அவரை எப்படியா பழி வாங்கணும், அவரை விடக்கூடாது, அவருக்கு ஒரு பாடம் காட்டணும், அப்படி தான் நம்மளோட உள்ளத்துக்குள்ளே வரும். ஆனால் நபி ரத்தம் ஓட்டுற அளவுக்கு அநியாயம் பண்ணப்பட்ட நேரத்தில், உங்களுக்கு தெரியும் தாயிப் சம்பவத்தில் வானவர்கள் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த 2 மலையும் புரட்டி விட்டு தாயிஃப் மக்களை அழிச்சிருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானவர்கள் ரெடியாக நிற்கிறாங்க. அந்த நபி என்ன சொன்னாங்க? இல்லை, நான் விரும்புகிறேன் இவங்க அழியக்கூடாது, இவங்களோட சந்ததிகளில் இருந்தாவது அல்லாஹ் மட்டும் வணங்குகிற ஒரு கூட்டம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போ நபியுடைய தாவாவில் இதுதான் நமக்கு கிடைக்கிற முன்மாதிரி. சில நேரங்களில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆள் வந்து பாய் ஏதாவது கொடுங்க பாய் அப்படின்னு கேட்குறாரு. இறக்கப்பட்டு நீங்கள் சில நேரம் கொடுப்பீங்க, பாய் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு சாப்பிட வழி இல்லை, அல்லது எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் தொழில் இல்லாமல் இருக்கிறேன், வீட்டில் பிள்ளைகள்லாம் பட்டினி நடக்கிறாங்க படிக்கிறது அப்படின்னு யாராவது வந்து கேட்டால் நீங்கள் இறக்கப்பட்டு கொடுப்பீங்க, அப்படி தானே? இப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறேன், அதில் தரப்போறையா இல்லைன்னு கேட்குறாரு, கொடுப்பீங்களா? என்னப்பா கேட்குறது, இப்படியே கேட்குறது, ஒரு மனுஷன் இப்படி கேட்டால் தருவானா? ஆனால் நபி அல்லாஹ்வோட தூதர், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? நான் வரலாறு படிக்க முன்னுக்கு நபியை பற்றி தெரிஞ்சு கொள்றதுல உள்ள என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு தேவை, புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஒரு மனிதர் வராரு, ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சால்வை மாதிரி ஒன்று போட்டிக்கிறாங்க, போர்வை, அதில் 2 பக்கமும் கொஞ்சம் நல்ல ரஃப் ஆகிக்கும், தடிப்பமாகிக்கும். அப்போ வந்து அந்த சால்வை பிடிச்சி இழுக்கிறாங்க. யா முஹம்மது முர்லி மின் மால் இல்லாஹ் இல்லது ஐந்தக்கு, எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொஞ்சம் தர சொல்லு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பக்கத்தில் நபித்தோழர்கள் அடிக்க பார்க்குறாங்க, சொன்னாங்க, சிரிச்சிட்டு சொன்னாங்க, என்னமா கொடுங்கப்பா. அப்போ பண்பாடுகளை நம்ம படிக்கணும்டா, எங்கேருந்து படிக்கணும்? ரசூலுல்லாஹ்ட்ட படிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லதத்பஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் பாஅன் பிபாஇன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை முளத்துக்கு முளம் சாணுக்கு சான் நீங்கள் பின்பற்றுவீர்கள். எதுவரைக்கும்டா? ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஜுஹுரி தப்பின், ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே போய் அவங்க நுழைஞ்சாலும் இல்லை தகல் தும்முகுண்டா, நீங்களும் போய் நுழைவீங்கண்ணா. யாரை? யூத நசாராக்களை நீங்கள் பின்பற்றுவீங்க. ஏன் அப்படி பின்பற்றுறாங்கன்னா, நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்துக்கெல்லாம் ஒரு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ஒரு நபியுடைய அந்த முன்மாதிரி தெரியலை, வரலாறு தெரியலை. நம்ம யாரை பின்பற்றுறோம்? உலகத்தில் மோசமான ஒரு சமுதாயத்தை, அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு மிகப்பெரிய எதிரின்னு சொல்கிற அந்த யூத இனத்தை, இஸ்லாத்தை இன்றைக்கு பூண்டோடு அழிக்கணும்னு தெரியல அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுறோம்டா, அதுக்கு பின்னால் போகிறோம்டா. என்ன காரணம்? நபியுடைய வாழ்க்கை முறைகள் நம்மளோட உள்ளத்தில் இல்லை, அதான் பிரச்சனை. அதனால் நாங்கள் நபியுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் சரியான முறையில் படிக்கும்போது, உண்மையாக சொல்லப்போனால் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை முழுசாக ஒருத்தர் தெரியலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான்டா சொல்லுவோம், அவர் ஒரு மூமினும் இல்லை, அவன் முழுசாக ஒரு மூமினே இல்லை. என்ன, நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்ன்றான்.
இந்த அகிலங்களுக்கெல்லாம் ஒரு அருளாக நபியை நாங்கள் அனுப்பிக்கிறோம்னா அந்த அருளுடைய அந்த நபியுடைய வரலாறு எனக்கு தெரியலண்டா நான் என்ன நபியை நேசிக்கிறேன்? பட நடிகர்களுடைய ஹிஸ்டரியை கேட்டால் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய உளவியலாளர்களை பற்றி கேட்டால் சொல்கிறாங்க. ஆனால் உயிரிலும் மேலான நபின்னு வார்த்தையில் சொல்கிறோம். நபிக்காக நாங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தன் தந்தையை விட தன் பிள்ளையை விட இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் விட என்னை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீங்க. அப்போ ரசூலை நம்ம நேசிக்கிறோமா இருந்தால் ரசூலுடைய வரலாறு தெரியலையே. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆகவே தான் நாம் என்ன சொல்கிறோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நமக்கு தெரியும் போது நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமாகி. இன்றைக்கி பாருங்கள், தாவாவில் சில ஆட்கள் கொஞ்சத்தை படிச்சுப்பாங்க, சில விஷயங்களை படிச்சுட்டு அவங்க தாவா அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா தட்டை புட்டண்டு ஆட்களை பிரிக்கிறது, ஆட்களை பகைச்சு கொள்வது, நாங்கள் தாவாவில் அப்படி செய்வோம் இப்படி விட்டு கொடுக்க மாட்டோண்டு சும்மா அந்த ஒரு முறைகேடான தாவா அணுகுமுறைகள் இன்றைக்கி நம்ம இயக்கங்களுக்கு மத்தியில் பார்க்கோம். கொஞ்சம் பேரை சேர்த்துக்கொள்வது, நாங்கள் மட்டும்தான் சரியான ஆட்கன்றது. உதாரணத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஒரு இடத்துல இப்போ தான் உதாரணமாக கோபுரா ஜமாத்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறீங்க, நான் இதை சொல்லலை, அப்படி புரிஞ்சிடணும். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு முறை தவறிய அணுகுமுறையில் இன்றைக்கு மக்கள் போகிறாங்கண்டா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரணமாக நான் சொல்லுவேன், நபியுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த தாவாவுடைய வரலாறு தெரியல. நான் கேட்குறேன், பழி வாங்குதல் முன்னுரிமையா இல்லாட்டி மன்னிக்கிறது முன்னுரிமையா? மன்னிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், லவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்புன்றான் ஃபபிமா அதாவது அல்லாஹ்வோட நிஅமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் இரக்கமுள்ளவராக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கல்மன அதாவது ஒரு கடின சித்தம் உள்ளவராக நீங்கள் இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை விட்டு ஓடிப்பாங்க. அப்போ எப்போவுமே மனிதன் ஒரு சாதாரண நல்ல தன்மை உள்ளவனாக இருக்கணும், அவன் கடுகடுப்பான சுபாவம் உள்ளவனாக இருக்கணும். தாவாவை பொறுத்த வரைக்கும் அதை உதாரணமாக ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாட நிழலில் சாய்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஹப்பாப் பின் அரத் அவர் யார்? அப்படி கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு நபித்தோழர். கொடுமைன்னா சும்மா அப்படி இப்படி கொடுமை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் இது. அவரை என்ன செய்வாங்கன்னா, அவர் அந்த இரும்பு உருக்கி வேலை செய்கிறாள். அவர் அந்த நெருப்புக்குள்ளேயே போட்டு அவரை முதுகெல்லாம் அப்படி காயப்படுற அளவுக்கு அவர் ஒரு அடிமையாக இருந்தவர். ஒரு முறை வாராங்க ரசூலா, யார் ரசூலல்லாஹ் அலா தஸ்ஸன் சூலனா, நீங்கள் எங்களுக்காக அல்லா இடத்துல உதவி தேடக்கூடாதா? அலா ததுல்லாஹ் லனா, எங்களுக்காக நீங்கள் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடாதான்றாங்க. அவங்க என்ன தப்பாக கேட்டாங்களா? இல்லை, நல்ல விஷயம் தானே, எங்களுக்கு அல்லா இடத்துல உதவி தேடுங்கண்ணா. ஆனால் ஹப்பாப் பின் அரத்துக்கு ரசூலா சொன்ன பதில் என்ன? ஹப்பாபே, உங்களுக்கு முன்னால் இந்த மார்க்கத்தில் வாழ்ந்தவங்களுக்கு என்னவெல்லாம் நடந்துக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். என்னவெல்லாம் நடந்துக்குது? சிலரை கொண்டு வந்து இடுப்பு மட்டும் அப்படி குழி தோண்டி அப்படி புதைச்சிட்டு வாளால் ரெண்டாக வெட்டினாங்க. மா யசுத்துஹு தாலிக அன் தீனி, அவங்க அல்லாஹ்வோட மார்க்கத்தை விட்டு ஓடலை. சிலரை கொண்டு வந்து இரும்பு சீப்புகளால் இழுத்து அவங்களுக்கு அப்படி ரத்தம் வட்டிஞ்சு கொண்டிருக்கும். மா யசுத்துஹு அந்தாலி அந்தீனி, அல்லாஹ்வோட மார்க்கத்தை விட்டும் அவங்க போகலை. சொன்னாங்க, லாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன, நீங்கள் அவசரப்படுறீங்களான்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மார்க்க பணியை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம், சூரா ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயத்தில் 186 வசனத்தில் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். لتبلؤن في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا. நீங்கள் சோதிக்கப்படுவீங்க, உங்களோட பொருளாதாரத்திலும் உங்களுடைய உயிர்களை கொண்டும் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைக்கக்கூடியவர்களிடமிருந்தும் அதிகமான வசைமொழிகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا, நீங்கள் பொறுமையாக இருந்து இறையச்சத்தோடு வாழ்ந்தால் அதுதான் உங்களுக்கு வீரமுள்ள செயல். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த தர்பியாவை நாம் எங்கேருந்து எடுக்கிறோம்? ரசூலோட வரலாற்றிலேருந்து எடுக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வோட வரலாறு நமக்கு தெரியலண்டா சகோதரர்களே, உண்மையிலேயே நாம் ஒரு முழுமையான ஒரு மூமினாக இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் ஒதுக்கி ரசூலோட வரலாறோட கனெக்ட் ஆகிக்கணும். இப்போ ரசூலோட வரலாறு அப்படின்னும் போது சீரான்னு சொல்லுவாங்க அரபில். சீரா, இப்போ நீங்கள் சீரா சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டு அதில் தமிழ் இன்றைக்கு வந்திருக்குது ரஹீகுல் மக்தூம், கேள்விப்பட்டீங்களா?
ரஹீக்குல் மக்தூம் தமிழில் கிட்டத்தட்ட பல மொழிகள்லையும் எல்லா பாசையிலையும் மாதிரி இன்றைக்கி வந்துட்டு. ஏன்னா இந்தியாவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு முபாரக் ஃபூரின மிகப்பெரிய ஒரு அறிஞர் தொகுத்த அந்த கித்தாப். அதில் சின்ன சின்ன சில சம்பவங்கள் ஆதாரம் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் மிக பெரும்பான்மையாக அந்த ரசூலோட வரலாறை நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம். நீங்கள் எப்போவுமே இப்போ நான் என்னோட கையில் வச்சிருக்கேன் இப்படி ஒரு கித்தாப். இந்த கித்தாப் வந்து தீனுல் ஹசன் பஹிஜின்னு சொல்லி இலங்கையைச் சேர்ந்த ஒரு அறிஞர், அவங்களுக்கு தெரியும், அது அப்பாசின்னு மதரசாட பேர் வரும். அப்பாசியா மதரசாட அதிபராக இருக்கக்கூடிய தீனுல் ஹசன் பஹிஜி எழுதின இது. அவர் தமிழ் தாய்மொழியை கொண்டவர், இது அரபு மொழியில் எழுதிக்கிறார். இது என்னோட இருக்கிறதால உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் காட்டுறதுக்காக. அப்போ ரசூலுல்லாஹ் சீரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீரான்றது பயோகிராஃபின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அல்லது ஒரு மனிதனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரா தாத்தியான்னு சொல்கிறது வந்து பயோடேட்டா சொல்லுவோமே. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை சம்மந்தமாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறீங்க, அல்லது உங்களே ஒரு தொழிலதிபர் கான்டாக்ட் பண்ணுறாரு, எப்படி தோவர் ஷுகுல் நான் தரஸ் சீரா தாத்தியாமா அப்படின்னா நீங்கள் சீராதாத்தியா உங்களோட சிவி அனுப்புங்க அப்படிமா விளங்கா சொல்கிறேன். சீராதாத்தியான்றது உங்களை பற்றிய என்ன நீங்கள் படிச்சுக்கிறீங்க, உங்களை பற்றிய தகவல். அப்போ பயோகிராஃபின்னு சொல்கிறது ஒரு மனிதன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கணும். எங்கேருந்து? மினல் விலாதா இலல் வஃபாத், பிறப்பு முதல் இறப்பு வரை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை நம்ம படிக்கிறதால நாம் ஏற்கனவே என்ன நன்மைன்னு சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு வார்த்தைக்கு தாரீഖ்னு சொல்லுவாங்க, வரலாறு, ஹிஸ்ட்ரி. தாரீഖ்ன்றது வந்து இந்த சீராவை விட ஒரு இன்னும் விரிந்த ஒரு சொல். இப்போ உதாரணமாக இஸ்லாமிய வரலாறு அப்படின்னு வரக்கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து நபிமார்கள் வரலாறு, ரசூலோட வரலாறு எல்லாம் சேர்த்து உள்ளடக்கும். சீரான்றது அதுக்கு சீர்மா. உதாரணமாக ஒரு மனிதருடைய வரலாறு அல்லது சஹாபாக்களுடைய வரலாறு வளர்ந்தா சொல்லு அப்படி குறிப்பிட்டு சொல்லும்போது சீரான்னு யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே கருத்தை உள்ளது தான். அப்போ நாங்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சீராவை அவங்க பிறந்தது முதல் அவங்க மௌத்தாக வரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க நான் கேட்குறேன். கபிலன் நுபுவா, நபித்துவத்துக்கு முதல்ல உள்ள வரலாறு நமக்கு எதுக்கு? நமக்கு நபித்துவம் கிடைச்ச 40 வருஷத்துக்கு புற உள்ளதெல்லாம் தெரிஞ்சால் போதும் தானே. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து படித்தா தான் ரசூலுல்லாஹ்ண்டா யாருன்ற ஒரு பதிவு நமக்கு தெரியும். இப்போ நான் கேட்குறேன், ரசூலுல்லாஹ் என்னைக்காவது இந்த உலகத்துக்கு நான் நபியாக வரணும்னு ட்ரை பண்ணினாங்களா? இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா தான் சாய்ஸ் பண்ணினான். இப்போ குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தா சூரத்துல் நான் நினைக்கிறேன் சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அஅலமு ஹைசு யஜ்அலு ரிசாலத்தஹு. அல்லாஹ் மிக அறிந்தவன் அவனுடைய தூதுத்துவத்தை யாரிடம் கொடுப்பது, யாரை தூதராக நபியாக தெரிவு செய்வது என்பது அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்போ மக்காவை பொறுத்த வரைக்கும் அபு லஹப், உத்துபா, ஷைபா இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யார் நபியாக தெரிவு செஞ்சாங்க? அல்லாஹ்ட தூதர். நபியாக அல்லாஹ்ட தூதர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒரு காரணம் முக்கியமாக இல்லையா? அதை தெரிஞ்சு கொள்றதா இருந்தால் நாங்கள் நபியோட வரலாறு படிக்கணும். அதனால் நீங்கள் ரசூலுல்லாஹ்ட வரலாற்றை எழுதின இமாம்கள் குறிப்பாக அந்த நபித்துவம் குறைக்க முதல்ல ரசூலுல்லாஹ் பிறந்த காலத்திலேருந்து எப்படின்னு எழுதுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் ரஹீக்குல் மக்தூமை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்ட வரலாறு மட்டும் எழுத மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் யார்? இப்போ உதாரணமாக இப்போ என்னைய நீங்கள் ஒரு பயான் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு எடுத்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் யாருன்னு தெரியாமல் நீங்கள் வந்து என்ன பயானை கேட்பீங்களா? கொஞ்சம் சரி ரைட், இவர் நல்ல ஒரு தாயி, இவருக்கு நல்ல ஒரு அறிவு இருக்குது, அல்ல இவர் கொஞ்சம் மார்க்கம் தெரிஞ்சவர்னு உங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாமல் நீங்கள் திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் பயான் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஒரு சின்ன அறிமுகம் வேணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் ஒரு நபியை தெரிவு செஞ்சுக்கிறானா இருந்தால் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு யாரோ ஒரு ஆள்கிட்ட தூக்கி கொடுத்தானா? யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அந்த தகுதியான மனுஷன்கிட்ட கொடுத்தான். அந்த மனுஷன் தான் நபியாகணும்னு ட்ரை பண்ணலை. ரசூலுல்லாஹ் எப்போவுமே நான் நபியா போகணுன்னு ஹிரா கோயிலில் உட்காந்துட்டீங்க. ஹிரா கோயிலில் வானவர் ஜிப்ரீல் வந்தப்போ பயந்துட்டாங்க, தெரியுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை படிக்க முன்னுக்கு ரசூலுல்லாஹ் பிறப்புக்கு முதல்லையே அவங்க எங்கிருந்து வந்தாங்க என்ற விஷயத்தில் ரசூலோட வரலாறு எழுதினவங்க கவனம் செலுத்தியாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மனிதகுல வரலாற்றில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்கிறான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா. நாங்கள் எல்லா உம்மத்துக்கும் தூதர்கள் அனுப்பினோம், எல்லா உம்மத்துக்கும். அப்படி தானே? உதாரணமாக நபிமார்களை நீங்கள் எடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகிறவங்க அவங்க முதல் மனிதர் தானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அப்படியே நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எல்லா நபிமாரோட வரலாறை படித்து பாருங்கள். லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹின்னு அல்லாஹ் சொல்கிறோம். நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு நபியை அனுப்பினோம், சாலிஹை அவருடைய சமுதாயத்துக்கு நாங்கள் அனுப்பினோம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவரோட சமுதாயத்துக்கு அனுப்பினோம்னு அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக்கிட்டே வரோம்.
இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அழிக்கப்பட்டாங்க. எப்படி அழிக்கப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும், வெள்ளத்தால். அப்போ இந்த எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்த நோக்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா, இந்த உம்மத்தில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் நபி அனுப்பினோம். ஏன்? அன்யஅ்புதுல்லாஹ், நீங்கள் சொன்னதுதான். அஹ்சன், பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்கிறது தான் மெயின் நோக்கம். வணங்குதா? எல்லா நபிமார்களும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், சூரத்து ஷூரால ஷர்அ லக்கும் மினத் தீனி மா வஸைனா பிஹி நூஹன், நூஹுக்கு எதை உபதேசம் பண்ணினோமோ அதைத்தான் உங்களுக்கு நாம் மார்க்கமாக தந்திருக்கிறோம். வமா வஸைனா பிஹி இப்ராஹீம வ மூசா வ ஈசா, இப்ராஹிம், மூசா, ஈசா இவங்களுக்கெல்லாம் நாம் கொடுத்தது என்னடா? அன் அகீமுத்தீன், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற இந்த மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்டுங்கள். வலா தஃபர்ரகு ஃபீஹி, அந்த மார்க்கத்தில் நீங்கள் பிரிவுபற்றாதீங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ நபிமார்கள் வந்த நோக்கம் அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களும் வந்தாங்க. இதில் குறிப்பாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக கூடுதலாக அவங்கள பற்றி பேசுகிறோம். தொழுகையில் சலவாத் சொல்கிறோம், இப்ராஹிமியா. என்னது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய இப்ராஹிம் நூஹ சொல்லலை, ஏன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, ஏன் இப்ராஹிம் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறோம்? கொஞ்சம் சப்ஜெக்டிவ். நம்ம இது ஏற்கனவே தௌபா மஸ்ஜிதில் நடந்த அந்த பயானில் அதுக்குரிய ஸ்ட்ரக்சரோட படத்தோட நான் செஞ்சுக்கிறேன். என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இருந்தால் அல்ல யூடியூப் பேஜில் நான் போட்டுக்கிறேன், அது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்றாலும் ஒரு 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 அந்த ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கும் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சால் தான் ரசூலோட வரலாறு என்ன, நபி எங்கேருந்து வந்தாங்க. 9:15 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், 9:45 முடிச்சுவோமா. நபி எங்கேருந்து வந்தாங்க, அப்போ தானே நமக்கு நபியை பற்றி தெரிஞ்சால் தான் அவங்கள பின்பற்றுறதுல இன்னும் முக்கியத்துவம். சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குது. நாம் இப்போ இருக்கிற கொள்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொள்கை. புரியுதா? என்னடா இது ரசூலோட கொள்கையில் என்றால் இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ன்றீங்க என்னன்னு சொல்லி குழம்பிடப்படாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தபி மில்லத இப்ராஹிம்ன்றான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு சொல்றான். யாருக்கு சொல்றான்? நபிக்கு சொல்றான். இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கன்றான். ஒமை யர்கப் அன் மில்லத்தி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறானோ இல்லா மன் ஷஃபிஹ நஃப்ஸஹு, தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. லகத் கானத் லக்கும் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸன, இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் நான் ஹஜ்ஜுக்கு போனால் நாம் சஃபா மர்வாவில் ஓடுறோம். யார் வழிமுறை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் வரலாற்றில் வந்த வழிமுறை தானே, அப்படி தானே. மக்காம் இப்ராஹிமில் 2 தொழுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தஹிதுஹு மக்காம இப்ராஹிம முஸல்லான். அதுதான் வசனம். அதாவது இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமாக ஆக்குங்கள். இமாம் எங்கே நிற்பார்? பெரும்பாலும் மக்காம் இப்ராஹிம்னு 2 தொழுவிப்பார். போய்க்கிறீங்களா இல்லையா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் வரலாறுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க பைபிளில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறாங்க, எங்களோட தந்தை அவர் தான்ட்டு. யூதர்களும் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், மாக்கான இப்ராஹிம் யஹூதியன் வல்லா நஸ்ரானியன்றான். யூதன் சொல்கிற மாதிரி இப்ராஹிம் அவர் மார்க்க, நாங்கள் எங்கடா ஆள்றா இப்ராஹிம். ஏன் மக்கால வாழ்ந்த முஷ்ரிக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க? நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன்டா. அவங்க சிலையை வணங்கல ஆரம்பத்தில். அம்ர் இப்னு லுஹைன்ற ஒருத்தன் தான் ஷாம் பிரதேசத்தில் போய் அங்கே உள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்திலேருந்து வந்து சில சிலைகளை கொண்டாந்து மக்காவில் அறிமுகப்படுத்தி தான் அவன் சிலை வணக்கத்தை. அது வரைக்கும் அவங்க இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தில் இருக்கிறதாக நினைச்சாங்க, பிள்ளையான விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் அவங்க நம்பினாங்க நாங்கள் இப்ராஹிமோட மார்க்கத்தில். ஏன் அப்படி நம்பினாங்க? அதுக்கு என்ன காரணம்? இது ஒரு வரலாறு தெரியும், இது ஒரு அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஒரு வடிவம் தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு பிறகு பார்த்துருவீங்க. இப்போ அல்லாஹ் தஆலா யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் சமூகம் என்று ஒரு பக்கத்தில் சொல்கிறான். குர்ஆனில் நீங்கள் சூரா பக்கரா எடுத்து பார்த்தீங்கன்னா, யா பனி இஸ்ராயில் உதுகுரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், பனு இஸ்ரவேலர்களே, பனு இஸ்ரவேலர்களே நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற நியாமத்துகளை நினைச்சு பாருங்கன்றா. யார் அவங்க? அவங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல நம்மக்கிட்ட சொல்லணும். அதுக்கு என்ன பின்னணி என்று பார்த்தீங்கன்னா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அபுல் அம்பியான்னு சொல்லுவாங்க, நபிமார்களின் தந்தை. இவங்கட அந்த அந்த அதில் இருந்து தான் நாம் நம்மட இஸ்லாமிய சமூகம் நம்ம சொல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றின கூட்டம் வந்திருக்கிறாங்க. அதே இதில் இருந்து தான் இந்த இஸ்ரவேல், பனு இஸ்ரவேல், யூத கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிறோமே, இவங்கெல்லாம் அதுலேருந்து வந்தவங்க தான். இதை நான் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன். சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சு கொள்ளடா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி தான். முதல் மனைவி சாரா, 2வது மனைவி ஹாஜர். ஹாஜரான்னு சொல்லுவோம், ஹாஜர் தான். இந்த முதல் மனைவி தான் அவங்க ஃபர்ஸ்ட் மனைவி. இந்த 2வது மனைவி வந்து முதல் மனைவியுடைய அடிமை.
சாராட அடிமை. அவங்க அடிமை. அவங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஒரு மன்னன் கொடுத்து அது பெரிய வரலாறு, நம்ம அதை பிறகு பார்ப்போம். இப்போ என்னன்னா அல்லாஹ் தஆலா இந்த சாராவையும் அதாவது ஹாஜர் அவங்களோட அடிமையை திருமணம் முடித்தாங்க, குழந்தை இல்லைன்றதுக்காக முடித்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களோட தாயார் ஹாஜரையும் கொண்டு எங்கூட சொன்னாங்க, மக்காலோட சொன்னாங்க. அவங்க மக்கால் இருந்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் சாரா நாயகிக்கு ஒரு குழந்தை கிடைச்சி இஸ்ஹாக். கிட்டத்தட்ட 13 வருஷம் வித்தியாசம்னு சொல்கிறாங்க. மூத்தவங்க இஸ்மாயில், அடுத்ததான் இஸ்ஹாக். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல சந்ததிக்குது. அதுக்கப்புறம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அப்படித்தானே? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல அவங்களுக்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். அவங்களோட பிள்ளைகள் இருந்தாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட 12 பேர் இருந்தாங்களே, அந்த சந்ததிகள் தான் பனு இஸ்ராயில். வணங்குதா? இந்த பனு இஸ்ராயல் சமுதாயம் யாருன்னு சொன்னால் அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தான். இங்கிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல சந்ததியில் நபிமார்கள் வந்ததாக வரலாறுகளில் இல்லை. ஆனால் இங்கிட்டு பக்கத்தால் யார்ல இந்த பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அவங்களோட மகன் பேரப்பிள்ளை, அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சதி செஞ்சாங்க. அவங்க மிஸ்ர் பிரதேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த நாட்டு மன்னர் ஆகிறாங்க. பிறகு இந்த பனு இஸ்ராயல் சமுதாயம் மிஸ்ரில் வந்து குடிபெயர்ந்து அந்த மக்களை ஃபிரௌன் அடிமைப்படுத்தி அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் ஜக்கரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லாமே அந்த பட்டியலேருந்து வந்தவங்க தான். புரியுதா வந்து? ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்க நிறைய அநியாயம் பண்ணாங்க. இந்த பனு இஸ்ராயல் சொல்லக்கூடிய இந்த இனம் இவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட அஹ்லுல் கிதாப்னு சொல்லுவோம். யா அஹ்லுல் கிதாப் நல்லா குர்ஆனில் நிறைய சொல்கிறாங்க. இவங்க தான் அவங்க வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லுது. யா பனி இஸ்ராயல்னு சொல்கிறாங்க, அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். இந்த பனு இஸ்ராயல் சமுதாயம் எப்போ யூத கிறிஸ்தவர்களாக மாறுறாங்கண்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நாங்கள் கொண்டுட்டோம்னா, இன்றைக்குள்ள யூதர்கள் சொன்னாங்களே நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு சிலுவையில் அரைச்சிட்டோம்னா, இன்றைக்கி அவங்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் தோஸ்த். கிறிஸ்தவர்கள் யாரை மிக கண்ணியமானவங்க நினைக்கிறாங்களோ அந்த கண்ணியமான நபியை இஸ்லாம் அதுக்குன்னு ஒரு சூறாவை போட்டு சூறா மரியம்னு மிக பரிசுத்தமானவர் அப்படின்னு இஸ்லாம் சொல்லிட்டு இருக்குது. நம்மளை விட்டுட்டு நாங்கள் அடித்தோம் சிறையில் அரைஞ்சிட்டோம்னு சொன்ன அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு எதிரான தோஸ்தாக இருக்கிறான். இது ஒரு பெரிய ஸ்டோரி. ரைட். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை தான் நசாரான்றான். நசாரான் என்ன அர்த்தம்? உதவியாளர்கள். சொன்னாங்களே இந்த யூதர்கள் வந்து கொல்ல பார்த்தாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த குஃப்ரை அவங்க உணர்ந்த நேரத்தில் என்னை இப்படி கொல்ல பார்க்குறானோ எனக்காக யார் உதவி செய்வீங்கன்னொன்னே காலல் ஹவாரியூன்கள் சொன்னாங்க, நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ என்ன நடந்து கடைசி நேரத்தில் கொல்ல பார்த்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அதனால தான் ஒரு இடத்துல வைக்கல, மாறி 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 இருப்பாங்க. கடைசி அப்போ சூழ்ந்து கொண்ட நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆழமாற்றி விட்டான், தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அது பெரிய வரலாறுகளாக அதுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா கத்தலூஹு வ மா ஸலபூஹு, இவங்க சிலுவையில் அறையவும் இல்லை, அவங்க கொல்லவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், யூதர்கள். அப்போ அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்கள் நசாராக்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்காமல் எதிர்த்து கொல்ல பார்த்தோன்னு சொன்னவங்க யூதர்கள். அங்கே தான் இந்த பனு இஸ்ராயல் சமுதாயம் 2 துருவமாக மாறுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த யூத சமுதாயத்தை முழுமையாக என்ன செஞ்சான், பனு இஸ்ராயல்கள் அதில் குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவங்கள முழுமையாக சபித்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லுஇன அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? ذلك بما عصوا وكانوا يعتدون, அவர்கள் வரம்பு மீறினார்கள், பாவம் செய்தார்கள். وكانوا لا يتناهون عن منكر فعلوا, தங்களுக்கு மத்தியில் நடந்த தவறுகளை அவர்கள் தடுக்காமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ அதுக்கு பிறகு இந்த யூதர்கள் தட்டழிஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா மிக மிக பெருமதியான ஒரு இடத்துல அவங்கள வாழ வச்சான். ஜெருசலம், பைத்துல் மக்தஸ், நபிமார்களை கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நபி வந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டுன்றாங்க, யஹ்யா நபியை கொண்டாங்க, ஜக்கரியா நபியை கொண்டாங்க, நபிமார்களை கொண்டார்கள். அல்லாஹ் சபிச்சு நாடு இல்லாமல் தான் அங்கே இங்கே சீரழிஞ்சு ஹிட்லர்லாம் போட்டு கொண்டான். அதுக்கு பிறகு நாடற்றவர்களாக உலகம் முழுக்க அவர்கள் என்ன செய்யாங்க, அநியாயம் இழைக்கப்பட்டாங்க. போகிற இடத்துலலாம் இவன் கபட புத்தி, வட்டிக்கு வாங்குறது, அந்த இடத்துல சீட் பண்ணுறது, ஆட்களோட பிரச்சனை உண்டாக்குறது. மதீனால அதாவது ஹவுஸ் ஹஸ்ரஜின் 2 கோத்திரத்தால் கடையில் சண்டை மூட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சான்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இந்த மனைவி பக்கம் யார், ஹாஜர் இருந்தாங்களே, ஹாஜருடைய மனைவி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியாக மக்காவில் ரசூலுல்லாஹ் அனுப்பினான். இதான் வரலாறு. அந்த வரலாறு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு, இது நீண்ட வரலாறு.
இப்போ இந்த யூதர்களுக்கு அந்த பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க லைசஃபில் உம்மியின சபீலான், இந்த எழுத படிக்க தெரியாத ஆட்கிட்ட எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இந்த மக்காவாசிகள் வந்து எங்களோட சொந்தக்கார ஆட்கள் தான், அது எங்களோட ஒரிஜினல் ஆட்கள், அது எங்களுடைய அடிமை கோஷ்டி அப்படின்னு கேவலமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்காவில் வாழ்ந்த நாங்களும் இப்ராஹிம் நபியில் இந்தன்னு சொல்லி தானே குறைசிகள்லாம் சொன்னாங்க. குறைசிகள் மிக மிக உயர்ந்தவர்கள் யார் கடையிலன்னு சொன்னால் ஜசீரத்துல் அரப். ஜசீரத்துல் அரப் தெரியுமா? என்ன நாம் இருக்கிற ஜசீரத்துல் அரபா இல்லாட்டி வெளியே இந்த நாம் இருக்கிறது ஜசீரத்துல் அரப். ஓமானெல்லாம் ஜசீரத்துல் அரபு, அமீரகம், சவுதி, பஹ்ரைன், குவைட் தெரியுது அந்த எல்லைகள். அப்போ அவங்க என்ன நினச்சிருந்தாங்கன்னா, நாங்கள் இப்ராஹிம் நபியில் மார்க்கத்தில் இருக்கிறோம்னு சொன்னாலும் இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே அவங்க பெருமையாக நினச்சாங்க, நாங்கள் தான் அந்த மிக உயர்ந்தவங்க. அங்கிட்ட அப்போ மக்கால் இருக்கிறாங்களாப்பா இப்ராஹிம் நபியில் அந்த இல்லை, அவங்களெல்லாம் வந்து எழுத படிக்க தெரியாதவங்க கேவலமாக நினச்சாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்னது கொண்டாங்க, பாப்பா இல்லாமல் தப்பான முறையில் மரியம் குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி தானே ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொள்ள அவங்க எங்களோட ஒரிஜினல் பரம்பரையில் வந்தவர் இல்லை. நபின்னு தெரியும், அல்லாஹ் சொல்றான் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், அவங்களோட புள்ள எப்படி புள்ளன்னு தெரியுமோ அதை விட தெளிவாக அல்லாஹ்வோட தூதர் தான் தெரிய வச்சுருந்தாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்? எங்களோட ஒரிஜினல் பரம்பரையில் வரையில. ஏன்? பனு இஸ்ரவேல் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து தான் நபி வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வரல. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் அல்லாஹ் சபிச்சுட்டாங்க அவங்களுக்கு நபி. இல்லாட்டி கானத் பனி இஸ்ராயில் தசுசூமுல் அம்பியா, பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. குல்லமா ஹலக்க நபியும் ஹலஃபஹு நபி, ஒரு நபி போனால் இன்னொரு நபி. அதனால ஃபிரௌன் பயந்தான். ஃபிரௌன் பயந்தது எதுக்கு? இந்த நம்மளோட ஆட்சிக்கு எதிராக நமக்கு வாராயிருந்தால் பனு இஸ்ரவேல் ஆளுக்கு தான் வருவாங்க. அதனால ஆம்பளை பிள்ளைலாம் கொண்டு இருந்தான். ஏன்னா நபி ஒன்று வரப்படாதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மூசா நபி பிடிச்சி அனுப்பிவிட்டான். அந்த மாதிரியெல்லாம் உதவி செஞ்சும் கூட கண்ணுக்கு முன்னால் பார்த்தாங்க ஃபிரௌன் அழிக்கப்படுறான், கண்ணுக்கு முன்னால் பார்த்தாங்க கடல் பொளந்தது. அதுக்கு புறவும் கேட்டாங்க எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கித்தாங்க மற்றவளுக்கு மாதிரி. லன் நுஃமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ் கண்ணால் காணும் வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம்னாங்க. பன்னு சல்வா இறை கொடுத்தான். என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் சரி வர கீரை வேணும் வெள்ளரிக்காய் வேணும்னாங்க. அப்படி தானே எத்தனை விஷயங்களில் துரோகம் பண்ணினாங்க. அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை இருந்து காப்பாற்றி கொண்டு போய் மூசா நபி சொல்கிறாங்க, உங்களோட ஊர் தாப்பா இந்த குதிசு உள்ளே போங்கன்றாங்க. நாங்கள் அசிசி நாங்கள் போக மாட்டாங்க, ஒரு பெரிய அநியாயக்காரங்க எங்களை கொண்டு போடுவோம், நீனோட ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்டாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இந்த பனு இஸ்ரவேல். அல்லாஹ் தஆலா இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகு தான் சபிச்சான். வளர்ந்தா சொல்ல. அப்போ சபிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யலாம்? இந்த வழியால் நபி அனுப்புகிறான். எந்த வழியால்? மக்கால அவங்க அதே சந்ததி தான் நபி அனுப்புகிறான். அதனால் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வோம். அவங்களோட எங்களோட ஒரிஜினல் இல்லை, எங்களோட ஒரிஜினல் இந்த நபி வர இல்லையே அப்படின்ட்டு அவங்க நபியை புறக்கணிச்சாங்கன்ற வரலாறு நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இது நான் ஒரு அறிமுகம் தான் நான் உங்களுக்கு பண்ணிக்கிறேன். ரசூலோட வரலாறுன்னு என்ன தொடங்கலை. அப்போ வரலாறு, ரசூலோட வரலாறுன்றது அவங்க எங்கிருந்து வந்தாங்க நீங்கள் ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தெரிய வேண்டியது, நபி வாரத்துக்கு முதல்ல அந்த மக்களோட நம்பிக்கை எப்படி இருந்தது, அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு சமுதாயத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா இந்த நபி அனுப்பினான், இந்த நபி அந்த சமுதாயத்துக்கு அனுப்புறதுக்கு காரணம் என்ன? இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தில் இருக்கிறாங்க. காபத்துல்லா மிக புனிதமான காபத்துல்லாவை அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் தஆலா ரசூலா பிடிச்சி அனுப்புறான். அவர் அனுப்பும்போது அந்த ஊரில் சூழ்நிலை எப்படி இருந்தது, அந்த மக்களோட சூழ்நிலை எப்படி இருந்தது, அவங்களோட அரசியல் முறைகள் எப்படி இருந்தது, அவங்களோட விஷயங்கள் எப்படி இருந்துன்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த தொடரில் படிப்போம். கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் இங்கே தான் வந்து ரசூலோட வரலாறு படிக்கணும்னு நான் சொல்லலை. இங்கே முடிஞ்சவங்க வாங்க, இல்லைண்டா கூட இப்போ நான் சொன்ன இந்த புத்தகத்தை எழுதின தீர்வசன் பஹிஜி, இவர் இலங்கை வானொலியில் ஒரு கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 40 தொடர் மட்டில் செஞ்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மிக அழகான முறையில் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் தமிழ் மொழியில் செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது யூடியூப்பில் கூட அதுகளெல்லாம் பார்க்கலாம். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட வரலாறை நம்ம எவ்வளோ முடியுமோ சுருக்கமாகவும், அதுக்காக விஷயங்கள் எல்லாம் விட்டு போகாமல் முக்கியமாக எதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுமோ அந்த விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடராக இந்த வகுப்பில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அரை மணி நேரம் தான், அதோட கூடினா ஏன்னா திங்கக்கிழமை நாள் அடுத்த நாள் வேலைக்கு போகணும், சில சிரமங்கள் இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாற்றை படிக்கிறதன் மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். தவாவுடைய நல்ல அணுகுமுறைகள் என்னன்றதை அல்லாஹ் தஆலா நம்மளோட வாழ்க்கையில் உண்டாக்கணும். தவாவில் இன்னும் ஆர்வத்தை உண்டாக்கணும். குர்ஆனை நோக்கிய நம்மளோட உறவுகளை அல்லாஹ் தஆலா இன்னும் நம்மளை நோக்கி நெருக்கி வைக்கணும்னு சொல்லி எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.